வணக்கம். சர்க்குருவே சரணம். உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா, செல்வியுடன் கூடி தேனியிலிருந்து பாலா ஆன்மீகத்திற்காக ஒரு அருமையான பதிவோட வந்திருக்கேன் இன்னைக்கு. அதாவது சில பதிவுகள்லாம் பாத்தீங்கன்னா மனசு அப்படியே உலுக்கி எடுத்துரும். அவங்க சொல்லும் போது நம்மளால ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்போம், உலுக்கி எடுத்துரும். நம்ம ஐயன் சர்க்குரு ஞான வள்ளல் எப்படி விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்பாடா, எவ்வளவு விஷயங்கள் நம்ம எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். ஐயனுடைய விஷயங்களை பேசுவதற்காக இந்த வாயை கொடுத்திருக்காரு, இந்த உடலை கொடுத்திருக்காரு, இந்த மனசை கொடுத்திருக்காரு. நினைக்கும் போது அவ்வளவு சந்தோஷம். இந்த சந்தோஷத்தோடையே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது என்னுடைய பதிவுகள் அனைத்தும், ஐயனுடைய அத்தனை பதிவுகளும் உங்களை வந்து சேரும். சரிங்களா? அதுதான் என்னோட ஆசை. வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போயிடலாம். வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போயிடலாம். குரு பூஜையில சந்திக்கிறேன். குரு பூஜை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் உண்மையை உறக்க சொல்வோம். கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் உண்மையை உறக்க சொல்வோம். பிரச்சனை நமக்கு, தீர்வு எங்கிருந்து கிடைக்கும்? அதை தேடுவது நமது கடமை. தேடியே ஆகணும். கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும். கிடைத்தது ஒரு அம்மாவுக்கு திருநெல்வேலி பாபநாசம் பக்கம். ஐயா, நான் உங்ககிட்ட பேசுறேன், கொஞ்சம் பேசுங்கம்மா அப்படின்னு. என்னம்மா, எனக்கு அப்படி நல்ல விஷயங்கள் ஐயன் பண்ணியிருக்காருல்ல, எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் நினைச்சு பாருங்க. அவ்வளவு அற்புதமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நான் குடும்பத்தோடு பிரிந்திருந்தேன், என் தம்பி பேச மாட்டான், அண்ணன் தம்பி பேச மாட்டான். 14 வருடம் வனவாசத்திற்கு அப்புறம் இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம், எப்படி ஐயனுடைய இடத்துக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என் சகோதரன் பேசுகிறார். அந்த ஒரு பதிவு கேட்டுட்டு வாங்க, அதுக்கப்புறம் தான் விளக்கம் சொல்றதுக்கு நல்லா இருக்கும். அம்மாவோட இதை போயிட்டு வாங்க, ஆனா கேட்டுட்டு வாங்க. எனக்கு எங்க ஊர் திருநெல்வேலி பாபநாசம். நான் இப்போ 2 வருஷமா வாரேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு. கலப்புல அற்புதம்னு என்னால சொல்லவே முடியல. குடும்பத்தோட சேராம இருந்தாலும் நான் நல்லபடியா சேர்ந்து இன்னைக்கு என் குடும்பத்தோட நல்லா இருக்கேன். ஒரு சில காரியங்களை எனக்கு சொன்னாலே சொந்தக்காரன் கூட சோம்பலாம இருந்தது. இப்போ ஒரு 3 மாசம் முன்னக்கூட்டி இங்க வந்து ஒரே நெஞ்சு வலி ஆயிட்டுது. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அழுதுகிட்டே போனேன். எங்க ஐயா எப்படி எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் நல்லா தானே இருக்கேன். என் குடும்பத்தோட என் அண்ணன் தம்பி பேசாம இருந்தாங்க, அவங்களாம் நல்லா இப்ப பேசுதாங்க. 14 வருஷத்துக்கு அப்புறம் என் தம்பி பேசியிருக்கான். என் குடும்பத்துக்குள்ள நான் நல்லா இருக்கேன். ஆனா எனக்கு ஏன் எங்க ஐயா அப்படி கொடுத்தாவோ அப்படின்னு மன கஷ்டம் வந்து அழுது ரோட்ல ஓடுனேன். என் குழந்தைனை கூப்பிட்டு என்ன பண்ணேன், அவருக்கு ஒரு நெஞ்சு வலி மாதிரி வந்துட்டுது. எனக்கு ரொம்ப தாங்க சக்தி இல்லை. நான் என்ன பண்ணுவேன் ஐயா, உங்க இடத்துக்கு வந்து நான் எதுக்கு இப்படி இருக்கணும், நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு அழுது ரோடா ஓடிட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் ஐயாவை பார்த்து எனக்கு ஆட்டோ அமர்த்தி ஒரு 500 ரூபா ஒரு பச்சை வெட்டி கொடுத்துறவர் எனக்கு கொடுத்தாரு. அந்த 500 ரூபாய் வாங்கிட்டு என் குழந்தைனை கூப்பிட்டு ஆஸ்பத்திரி போய் அவருக்கு ஒரு அடப்பு பண்ணிட்டாங்க. என்னால நம்பவே முடியல, அடப்பு இருக்க நான் என்ன பண்ணுவோம்னுட்டு. அதுக்கப்புறம் நான் போய் ஆஸ்பத்திரியில சேர்ந்து அவங்க வீட்டுக்காரமெல்லாம் வர சொல்லி அதுக்கு பணம் ஏற்பாடு பண்ணி அது எப்படி குணப்படுத்தான்னு தெரியல. ஆனா இப்ப குணமாயிருக்கு. இப்ப போய் நாங்க அடுத்த ரவுண்டு போய் பார்க்கையில என் ஐயா அந்த அடப்பு சுத்தமா இல்ல, இன்னைக்கு நல்லா இருக்கு அப்படின்னு என் ஐயா எனக்கு நிரூபிப்பாருன்னு நம்பிக்கையோட நான் இப்ப வந்திருக்கேன். அவரு இங்க வந்துட்டாரு. வந்துட்டு நான் கணக்கம்பட்டி வந்துட்டேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு என் குழந்தை. நான் அதே மாதிரி நான் வந்துட்டேன். அதனால இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் ஐயா எனக்கு காப்பாற்றி கொடுத்துருக்காரு. மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு, சந்தோஷமான. அவர் இடத்துல போய் கும்பிட மாட்டேன், இங்க வருவேன், என்னன்னு எனக்கே தெரியாது. வந்து தூங்குவேன், எழுந்திரிச்சு என் பாட்டுக்கு போயிருவேன். ஆனா மன நிம்மதியோட இருக்கேன். ஐயா சந்தோஷமா வச்சிருக்காரு. அதே மாதிரி எல்லா மக்களையும் அவரு சந்தோஷமா வைக்கணும், என்னையும் சந்தோஷமா வைக்கணும். ஆமா, நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன். ஐயா என் ஐயா முன்னு நின்று வழி நடத்தி வருவாரு, இன்னும் வழி நடத்துவாரு. நான் நம்பிக்கையோட இருக்கேன். நான் தான் இந்த ஆண்டு விழாக்கு சந்தோஷமா நான் வந்திருக்கேன். ஐயாக்கு தான் கோடான கோடி நன்றி. ஐயா ரொம்ப சந்தோஷம். சாமி எப்படி பதிவு சாமி, எப்படி சாமி பதிவு போடாமல் இருக்க முடியும்? எப்படி நான் சந்தோஷப்படாமல் உருக்கமாக இல்லாமல் இருக்க முடியும்? ஆனந்த கூத்தாடினேன். என் ஐயன் சர்க்குரு ஞான வள்ளல், என் அப்பன் பரம்பொருள். அப்பாடா என்ன விதமான விஷயங்கள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு.
14 வருடம் வனவாசம் போல் பேசாதவர்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள் என் ஐயனை பார்த்து சென்ற பிறகுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நான் வருவேன், எனக்கு அங்க போன உள்ள போன பாருங்க. அதாவது பக்தி என்பது எப்படி இருக்கணுங்கிறத நம்ம சொல்றதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். நம்மளாம் நினைக்கிறேன் உள்ள போக முடியல, அது கிடைக்க மாட்டேங்குது, இது கிடைக்க மாட்டேங்குது, அந்த பிரச்சனை இது பிரச்சனை, எனக்கு சாப்பாடு பிரச்சனை, எனக்கு எங்க போய் பிரச்சனை, அவங்க இப்படி சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, இப்படியெல்லாம் சொல்பவர்கள் மத்தியில் எதை பற்றியும் சிந்திக்காமல் நேரா வந்தோம், ஜீவ சமாதிக்குள்ள வந்தோம். சந்தோஷமா இருக்கும். ஐயன் வேணா படு தூங்கினோம், காலையில கும்பிட்டு கிளம்பிட்டோம். பிரச்சனை அத்தனையும் ஐயன் பார்த்துக் கொள்வார். பார்த்தாரா இல்லையா? தன்னுடைய குழந்தனுக்கு நெஞ்சு வலி வந்துருது, ஐயாப்பான்னு ஓடுறாரு, கூப்பிட்டு தெருவா ஓடி இருக்காங்க. ஓடி போயிட்டு இருக்கும்போது கையில காசு இல்ல, பச்சை வெட்டி உடுத்திய ஒரு மனிதன். நல்லா சிந்திச்சு பாருங்க. பச்சை வேட்டி உடுத்திய ஒரு மனிதன் 500 ரூபாய் கொடுத்தாரு. யாருன்னே தெரியாது. ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேன், செக்அப் பண்ணேன். அடப்புனாவ நான் என்ன செய்யறேன்னு தெரியல. வீட்டுல அவங்களுக்கு எல்லாம் சொல்லி, என்னுடைய குழந்தைன் வீட்டுல எல்லாரையும் வர சொல்லி பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி சரியா எடுத்து அதெல்லாம் சரி பண்ணோம். ஐயன் வந்து சரி செய்து விட்டார் அப்படின்னு அவர் மனமாற நம்புகிறார். அடுத்ததாக போவேனே என் குழந்தைனாருக்கு ஒண்ணு இருக்காது. இப்ப அதுபடி கோயிலுக்கு வந்துட்டாரு, நல்லா இருக்காருன்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன நிக்க வா, எல்லாரையும் அப்படித்தான் நான் சொல்றேன். வாருங்கள், ஓசிக்காதீர்கள், வாருங்கள். அந்த அற்புதமான பரபரமம் இருக்கும் அந்த ஜீவசமாதி கணக்கன்பட்டி ஜீவசமாதிக்கு வாருங்கள். உங்கள் குறை அத்தனையும் கேட்கப்படும், தீர்வுகள் விரைவாக வழங்கப்படும். சத்குரு தருவார். அவ்வளவு அற்புதமா நடக்கும். நான் கேட்கிறேன், எனக்கு எல்லாம் கிடைக்குது சொல்றாங்களா இல்லையா? உங்களுக்கும் கிடைக்கும். நீங்கள் வரணும், ஸ்டெப் எடுத்து வரணும். எப்படி வந்துட்டு போறாங்க பாருங்க. லட்சோப மக்கள் எப்படி வந்துட்டு போறாங்க. தனக்கான பிரச்சனையை இங்க சொல்வதற்கு வர வேண்டும் என்றால் நீங்க வரணும். தயவு செஞ்சு நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். யாராவது ஐயனை பற்றி தெரிந்தால் தெரியாதவர்களுக்கு சொல்லுங்க. அவர்களும் அந்த புண்ணிய பூமியை, அந்த கர்மா பூமியை மிதிக்கட்டும், அந்த விரியன் மரத்தை சுற்றட்டும். ஐயன் விரிய மரத்தில் அமர்ந்து எப்படி எல்லாம் பண்ணாருங்கிறது தெரிஞ்சுக்கிறட்டும். சர்க்குரு ஞான வள்ளல் அந்த கணக்கன்பட்டி பீடத்தில் அமர்ந்து எவ்வளவு விஷயங்களை பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்து அவங்களும் பயனடையட்டும் சாமி. நாம ஐயனுடைய இதை வைத்துக் கொண்டு இருக்க வேண்டாம், எல்லாருக்கும் கொடுப்போம். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவில் செல்வியோடு சந்திப்பேன். உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா ஆன்மீகத்திற்காக. வணக்கம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.